ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா மிக மிக அவசரமான நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்கிறத நீ முழுவதுமாக கேட்டு முடிச்சினா கண்டிப்பாக நீயும் சந்தோஷப்படுவாய் என் செல்லமே. 100% நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட வாழணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போதிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில் உயர்வும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேரப்போகுது. நீ எந்த செயலை செய்தாலும் அதை பெருசாக நினைக்காம உன்னை அலட்சியமாக நினைச்ச மனிதர்கள் இப்போது உன்னை பாராட்டும் விதமாக உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உன் மனசை நோகடிச்சாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன் மனம் நோகும்படியான செயல்களை செய்ய மாட்டேன். உனக்கு யாராவது கெட்டது செஞ்சாங்க, உனக்கு பிடிக்காததை செஞ்சாங்கன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நீ சற்று விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல மாற்றங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். எப்போதுமே அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே போதும். என் அருளின் மூலமாக உனக்கு எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்ல விஷயங்களை கேட்க உன் காதுகள் மறுக்கப்படுகிற போதெல்லாம் நல்ல விஷயங்களை உனக்கு செய்யாமல் நல்ல செயல்களில் வெற்றியை உன்னை பெறவிடாமல் யார் தடுத்தாலும் இந்த சாயப்பா அவர்கள் செய்த தவறுக்கு உண்டான பாவத்தை கொடுத்து அதே சமயத்தில் உன்னை உயர்த்தி உனக்கான நிலையை முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ எதுக்காகவும் அழுது புலம்பி கவலைப்படாதே. என்னை முழுசா நீ நம்பினாலே நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உரிய நேரத்தில் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ போகும் பாதையில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்கள் துயரங்களும் வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும்னு தைரியம் சொல்லவும் யாராவது ஒரு நல்ல உறவு இருந்தால் போதும். தோல்வி கூட உன்கிட்ட தோத்து போயிடும் என் செல்லமே. எப்பவுமே 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று மரணம், இன்னொன்று கடவுள். இந்த 2 விஷயங்களும் எப்போதும் எல்லார் ஞாபகத்திலும் இருந்தாலும் நாம் தப்பு செஞ்சால் கடவுள் தண்டிப்பார். பிறந்தவங்க எல்லாரும் இந்த உலகத்தை 1000 ஆண்டுகள் வாழ போகிறதில்ல, மரணம் வந்தே தீரும். அதனால் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்ற எண்ணம் எல்லாரும் வச்சுக்கணும். அடுத்தவங்க நமக்கு எப்படி தீமை செஞ்சால் நீ வெறுப்பியோ அதே போல் நம்மளும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்றத மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே நானே உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எதையுமே வலி வேதனை கஷ்டம்னு எதிர்மறையாகவே யோசிக்காதே. எல்லா கெட்டதுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நல்ல விஷயத்தையாவது எடுத்துக்கிட்டு நேர்மறையான மனசோட வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ போகிற பாதையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக மூடப்பட்ட கதவுகளை எல்லாம் இந்த சாயப்பா திறந்து எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றி காட்டுறேன். நீ ஒருபோதும் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாதே. இனி வரும் காலத்தில் நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்த தான் போகிறேன். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ பொறுமையோட நம்பிக்கையோடு இரு. எதையுமே சரியாக யோசிக்க முடியலை, நிம்மதியாக தூங்கவும் முடியலை, ஏன் தான் இப்படி வாழ்க்கையை வாழ்கிறோன்னு மனசில் வரக்கூடிய அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு. நீ இந்த உலகத்தில் பிறந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீயும் நல்ல புத்தியோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையை நினச்சி ஏன் வருத்தப்படணும்? உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் மோசமான உடல்நிலை கொண்டவர்களும் வருத்தத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்பவர்கள் இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கைன்னு நீ நினைக்கலாம்.
அந்த அளவுக்கு கஷ்டப்படுற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. வாழ்க்கையினாலே ஏற்றமும் இறக்கமும் இருக்கதானே செய்யும். அதை லாபகமாக நகர்த்திட்டு போகிறதுல தான் உன் திறமை இருக்குது. நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்காக இந்த சாயப்பா அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனசு எவ்வளவு சத்தமாக அழுகுதுன்றது எனக்கு புரியுது. இன்னும் உன்னை வலிமையாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ கைவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ தாமதம்னு நினைக்கிறது கூட என் பார்வையில் உன்னை பாதுகாக்கும் ஒரு கருணையான விஷயம்தான். நீ போராடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் வீண் போகாது. நீ போராடியதையும் உன் கஷ்டத்தையுமே உன் வெற்றியின் அடித்தளமாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச அந்த இடத்தில் இருந்து தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தை நான் எழுதவே ஆரம்பிப்பேன் செல்லமே. நீ ஒருபோதும் இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். நான் உனக்காக மிகப்பெரிய ஒன்றை தயார் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை உன்னை எங்கேயாவது தடுத்து நிறுத்த நினச்சாலும் நான் உன்னை மறுபடியும் நடக்க வைக்குவேன். உண்மையான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீ அழுததையும் உன் கண்ணீர் துளியையும் நான் ஒருபோதும் வீணாக போக விட மாட்டேன். எந்த விதத்திலும் தோல்வி உன்னை உடைக்க விடாமல் உனக்குள்ள தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றேன். நம்ம தனியாக போராடுறோமே, தனியாகவே வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமே நீ நினச்சாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேங்கிறத மறவாதே. தாமதங்கிறது உனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் செய்யவில்லை. எல்லாமே சரியாக கிடைக்கணும், எந்த விதத்திலும் சந்தோஷத்துக்கு குறையில்லாமல் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை நான் தாமதப்படுத்துகிறேன். கண்டிப்பாக உன்னை வலிமை உள்ள தைரியமுள்ள ஆளாக மாற்றணுங்கிறது தான் என் திட்டம் என் செல்லமே. நம்பிக்கையோடு என்னை வணங்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வீணாக போகாது. ஒவ்வொரு சோதனையும் உன்னை சரியான பாதைக்கு நான் கொண்டு செல்வதற்காகவே செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்வி எந்த விதத்திலும் உன்னை உடைக்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். பொறுமையும் நம்பிக்கையும் சரணாகதியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பாவின் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் போய் முடிஞ்சிடும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையவே முறிச்சிடும். ஒரு கசப்பான வார்த்தை தான் அடுத்தவங்க மனசில் உன் மேலே வெறுப்பை உண்டாக்கும். மொத்தத்தில் நீ பேசுகிற வார்த்தைகள் தான் மற்றவங்களுக்கு நீ யாருங்கிறதையே புரிய வைக்குது. அதனால் உன் வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை வழிநடத்துங்கிறதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பார்த்து பேசி பழகு. யாரை நம்பியும் நீ இங்கே வரலை. உனக்கு எல்லாமுமாக நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் யாரையும் எந்த விஷயத்திலும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு பக்குவப்படுத்திக்கிட்டு உன் தேவைகளை சிறப்பாக செய்து என் ஆசீர்வாதத்தை பெற தயாராகு. உழைப்பு, நம்பிக்கை, சரணாகதி என்ற இந்த மூணையும் விட்டு விடாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எந்த விதத்திலும் உன்னை தோல்வி நெருங்காத அளவுக்கு வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்லமே. நீ நம்பிக்கையும் பொறுமையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே அது உனக்கான ஆசீர்வாதமாக மாறும். நீ தனியாக போராடுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன் ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கும் வெற்றி மாலையை உன் கழுத்தில் அணிவிக்க தான் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக போகிறதாலேயே உன்னை சுலபமாக காயப்படுத்தும் மனிதர்களையும் உதாசீனப்படுத்தும் மனிதர்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ அழுத கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது. நீ கீழே விழுந்தாலும் பயப்படாதே. உன்னை தாங்கும் கைகள் எப்போதும் என்னிடம் இருக்குது என் செல்லமே. நீ பொறுமை இழந்த நேரங்களில் எல்லாம் என் அருள் உன்னை காப்பாற்றுன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது பொறுமை இழக்கும் போது, கோபம் வரும்போது ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிட்டினாலே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து தேவையற்ற விஷயங்களும் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து வராமல் உன்னை அமைதிப்படுத்துவேன். நீ நினைக்கிறது நடக்காத போது அதைவிட நல்ல வழியை நான் உனக்காக திறந்து வைப்பேன் என் செல்லமே. நீ தளர்ந்து நிற்கும் போதும் சோர்ந்து போகும்போதும் இந்த சாயப்பா உன்னை கவனிக்கலன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் கூட நான் மௌனமாக கேட்டுக்கிட்டு உன் பக்கத்தில் தான் இருக்கேன்.
நம்பிக்கையும் பொறுமையும் சரணாகதியும் அடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகம் உன்னை பலவீனமாக நினைக்கலாம், தோல்வியாளனாக நினைக்கலாம். ஆனால் என்னை நம்பி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற நான் இருக்கேன். எந்த விஷயத்துக்காகவும் நீ கீழே விழுந்து விட நான் விட்டுட மாட்டேன். உன்னை தாங்கி பிடிச்சு வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன்.